ஹாய் ஆல், வெல்கம் டு த விக்கி ஸ்மாஷ் சேனல். லாஸ்ட் ஜேர்னியில் காடைங்களுக்கு ஃபீட் காஸ்ட்டை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழியிலையுமே காடையிலுமே சரி எக்ஸாக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதே நான் ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ காடைங்களுக்கு ஃபீட் காஸ்ட்டை கிராக் பண்ணும்போது நமக்கு காஸ்ட்டில் அந்த டிஃபரன்ஸ் வரும். ஸோ அந்த டிஃபரன்ஸையும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் ஃபைனலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி சொல்கிறேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அவர் சேனல். காடைங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் மட்டும்தான் கொடுக்க முடியும், ஏன்னா எல்லா விதமான சத்தும் அதில் தான் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கம்போ ராகியோ நீங்கள் தனியாக அரைச்சி அதில் கருவாடு கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது எல்லாம் எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ சத்தாக மாறாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை ரெகுலராக பண்ணிங்கன்னா காடைகள் சத்து குறைபாடுனால ஒன்றுக்கு ஒன்று கொத்தி இறந்து போயிடும். இந்த ரீசனுக்காக தான் காடைங்களுக்கு கடையிலேருந்து தீவனம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. காஸ்ட்டும் எனக்கு அதிகமாச்சு. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேவிகேக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபீட் மில்லில் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டேன். அவங்க 1 வீக் டைம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா கோயின்சிடென்ட்டாக ஒரு விஷயம் நடந்தது. ஃபார்மர்ஸுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்றத சரி பண்ணுறதுக்காகவே அவங்க ப்ரீமிக்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரீமிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, காடைங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே அதில் ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனர்ஜி தர விஷயத்தை மட்டும் சில பொருளை மட்டும் ஆட் பண்ணாமல் குறைச்சிட்டு அதுக்கு பதில் குருணையை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. குருணைனா நமக்கு ஈஸியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த குருணை வேணாலும் சேர்க்கலாம். நமக்கு ஈஸியாக கிடைக்கிறது ரேஷன் அரிசி. ஸோ அதை உடச்சி அதில் குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், நாளும் கூட வரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீமிக்ஸ் 1 வீக் கழித்து வாங்க போனேன். 1 மந்த் வரைக்குமே கேவிகேலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தான் போகுது, நீங்கள் வாங்கிக்கலான்ட்டாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு 1 மந்த் வரைக்கும் தான். ஏன்னா நார்மல் ப்ரைஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபா வருது 50 கிலோ மூட்டை. அவங்க ஆஃபர் ப்ரைஸ் 1 மந்த் வரைக்குமே 1550 ருபீஸுக்கு கொடுத்தாங்க. அது இன்னும் காஸ்ட்டு கம்மியாச்சு. ஸோ நார்மல் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் கூட நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக அவங்க கேவிகேவில் குரூப்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அதில் எல்லா ஃபார்மர்ஸும் இருப்பாங்க. ஸோ அதில் இது சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்மர்ஸ் என்ன அஷ்யூம் பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு காஸ்ட்டு மட்டும் பார்க்கக்கூடாது, வெயிட்டும் கெயின் ஆகணும், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே. ஸோ ரிசல்ட்லாம் வருமானு தெரியலன்ற மாதிரி சில பேர் சந்தேகத்தோடய அதை வாங்காமல் விட்டுட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு குருணையை உடச்சி அதில் கலக்கணும், இது ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. இதனாலேயே இது எவ்வளோ ப்ரமோட் பண்ணாலுமே கூட அவங்க ஃபார்மர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஒரு சில பேர் தான் வந்தாங்க, அவங்களும் அதை கண்டினியூ பண்ணல. ஸோ நான் மட்டும்தான் கடைசியில் அவங்க ஃபீட் மில்லில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணதில் ஒரு 95% மேலே நான் மட்டுமே தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள். நான் அரிசி குருணையை தான் ப்ரீமிக்ஸில் கலந்து கொடுத்தேன். 6:4 ரேஷியோவில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 6 கிலோ ப்ரீமிக்ஸ்னால் 4 கிலோ குருணையை கலந்து கொடுக்கலாம். கோழிகள் வான்கோழிகள் அப்படின்னா நீங்கள் தீவனம் கொடுக்கலாம், அதில் பாதியாக கூட கலந்து கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ 5 கிலோ ப்ரீமிக்ஸ்னால் 5 கிலோ நீங்கள் குருணையை கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ காடைங்களுக்கு மட்டும் இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் அந்த ரேஷியோவிலே ஒரு 100 காடையை செப்பரேட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுன்றதுக்காக. ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 காடை பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாகவே வந்துருச்சு. 24 நாள் 245 கிராம், 28 நாளில் வரும்போது அது 274 அந்த கிராமுக்கு போயிடுச்சு. கிளிப்பிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த 100 காடையில் 24 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 100ல் 70லேருந்து 80 காடை 180 கிராமை சேஸ் பண்ணிருச்சு. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, 180 கிராம் தான் ஒரு காடை கறிக்கு எலிஜிபிளான ஒரு காடை. ஸோ அப்படி அதை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் மீட்டுக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கம்மியான டேஸில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸ் எனக்கு நிறைய வெயிட் கெயின் பண்ணி கொடுத்துருச்சு. 2 to 3 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ப்ரீமிக்ஸை கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் கேவிகேல ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணவே ஃபோக்கஸ் பண்ணல, யாரும் வாங்கலை அப்படின்றதுனால. ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நான் அதை வாங்கிட்டு அதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதர்வைஸ் என்கிட்டே கேட்டாங்க, இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டன் கணக்கில் எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்தீங்க அப்படின்னா இதே ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி தரேன்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபார்மர் தான், ஸோ பெரிய ஸ்கேலில் பண்ணல. ஸோ அதனால் நம்ம கையில் அமௌண்ட் இல்லை அப்படின்றதுனால நானும் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் கேவிகேயோட ஃபீடை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. ஏன்னா நான் ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபார்மர். ஸோ வித்தவுட் சப்போர்ட் எக்கனாமிக்கலாக நான் அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஃபார்மை ரன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கேவிகே அப்படின்ற ஒரு இடம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதர்வைஸ் இதை ப்ரமோஷனாகவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு தானே. ஸோ ப்ரமோஷன் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்ற ஃபார்மர்ஸுக்கு டவுட் வந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். என்னென்னா, கடையில் வாங்குற தீவனத்தில் குருணையை கலந்து கொடுக்கலாமே நீங்கள் கேட்கலாம். பட் அப்படி கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டும் ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபார்மர் தான், ஒரு காடை பண்ணியும் வச்சிருக்காரு. ப்ரீமிக்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கடையில் வாங்குற தீவனத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா குருணையை கலந்து கொடுத்துட்டாரு. இது எனக்கு தெரியல. ஒரு 3 to 4 டேஸ் எனக்கு ரெகுலராக கம்ப்ளைண்ட்டாக வந்துட்டு இருந்தது. இது மாதிரி காடைகள் இப்போ அவருடைய பண்ணையில் எடுத்த கிளிப்பிங் தான். ஸோ அப்படி தான் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குருணையை கலந்து கொடுக்கும்போது இப்படி ஜாம்பி மாதிரி ஒன்று குத்தி இறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். நானும் இது எனக்கு தெரியலன்றதுனால ஏதோ சத்து குறைபாடாக இருக்கலாம், தண்ணியில் உப்பு கலந்து வைங்க, இல்லை ஸ்பேஸ் பத்தாமல் இருக்கலாம், இப்படி நான் சஜஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ
அன்ஃபார்ச்சுனேட்லி நானாக கேட்குறேன், அப்போ தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கொத்தி இறந்து போகிறது நின்று போச்சு. அசோலாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அது வந்து பசுந்தீவனமாக கொடுத்தா கொஞ்சமாக தான் சாப்பிடுது. அதை ட்ரை பண்ணி பொடியாக்கி தீவனத்தில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காடைங்களுக்கு வந்து தீவனம் கொடுக்கும்போது முட்டைக்கு வைக்கிறீங்கன்னும் போது தயவு செஞ்சு நீங்கள் வந்து குருணையெல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அவங்க ப்ரீ மிக்ஸாக கொடுத்தாங்க இல்லையா கேவிகேல, லேயருக்குன்னு தனியாக இருக்குது, அதில் வேணால் குருணையை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நார்மல் தீவனத்தில் கொஞ்சம் கூட குருணையை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு ஹேச்சிங் பண்ண முடியாது. நீங்கள் முட்டைக்காகவே சேல் பண்ணனா கூட சத்து கொஞ்சம் கம்மியாகிடும். அது என்ன ஆகுது அப்படின்னா முட்டை ஷேப் வர மாட்டேங்குது. அதே சமயத்தில் முட்டை இடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்து போகுது. ஸோ அதே போல் ஃபீடையும் மாற்றிடக்கூடாது. நீங்கள் லேயர்னா முட்டைக்கு வச்சிங்கன்னா அந்த லேயர் தீவனம் மட்டும்தான் கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த வித குருணெல்லாம் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜேர்னியில் டீட்டெயில்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.